மசானக் கொள்ளை அகங்காரத்தை அழிக்கும் அன்னையின் பேருரை. மாலையில் சூரியன் மறையும் வேளையில் அந்த பெரிய ஆலமரத்தின் அடியில் முனிவர் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றி ஆண்களும் பெண்களும் மிகுந்த ஆர்வத்துடன் கூடியிருந்தனர். முனிவர் மெதுவாக தன் கண்களை திறந்து கூட்டத்தை பார்த்து பேசத் தொடங்கினார். மக்களே, மசானக் கொள்ளை என்பதை வெறும் ஒரு திருவிழாவாக மட்டும் பார்க்காதீர்கள். அதன் பின்னால் இருக்கும் இரகசியத்தை சொல்கிறேன், கேளுங்கள். மயானம் என்பது நாம் வாழ்வின் முடிவில் சேரும் இடம் மட்டுமல்ல, அது நம் மனதிற்குள் இருக்கும் தீய குணங்களை எரித்து சாம்பலாக்க வேண்டிய இடம். முன்னொரு காலத்தில் வல்லாளகண்டன் என்ற அரக்கன் வாழ்ந்தான். அவன் சாதாரணமானவன் அல்ல, தன் தவத்தால் மிக வலிமையான வரங்களை பெற்றவன். அந்த கர்வத்தில் அவன் செய்த அநீதிகள் கொஞ்ச நஞ்சமல்ல. தன்னை எவரும் வெல்ல முடியாது என்று அவன் ஆடிய ஆட்டத்தை அடக்கத்தான் அன்னை பார்வதி தேவி உக்கிரமான அங்காள பரமேஸ்வரியாக உருவெடுத்தாள். அவள் ஏன் அந்த அரக்கனை ஊருக்குள் கொல்லாமல் மயானத்திற்கு இழுத்துச் சென்றாள் தெரியுமா? ஆண்களே, இதை கவனமாக கேளுங்கள். வல்லாளகண்டன் ஒரு ஆணாக தன் உடல் பலத்தையும் வரத்தையும் மற்றவர்களை ஒடுக்க பயன்படுத்தினான். இதுதான் ஒரு ஆணின் வீழ்ச்சிக்கு முதல் படி. உங்கள் கையில் அதிகாரம் வரும்போது நீங்கள் மற்றவர்களை எப்படி கையாளுகிறீர்கள் என்பதுதான் உங்கள் தர்மத்தை முடிவு செய்யும். அன்னை அவனை மயானத்திற்கு இழுத்துச் சென்றது எதை காட்டுகிறது என்றால், உனக்கு எவ்வளவு பெரிய பலம் இருந்தாலும் இறுதியாக நீ மண்ணோடு மண்ணாகத்தான் போக வேண்டும் என்ற உண்மையை உணர்த்தத்தான். ஆணவம் கொண்ட எந்த ஆணும் ஒரு நாள் இந்த மயானத்தின் சாம்பலுக்கு சமமாவான் என்பதை இந்த வரலாறு உறக்கச் சொல்கிறது. அதேபோல் பெண்களே, அன்னை அங்கே காட்டிய விஸ்வரூபம் உங்களுக்கான பாடம். அன்னை பொதுவாக பொறுமையானவள், அன்பானவள். ஆனால் தன் பக்தர்களுக்கும் தர்மத்திற்கும் ஆபத்து வரும்போது அவள் தன் அழகையும் மென்மையையும் துறந்து கைகளில் ஆயுதங்களை ஏந்தி சீறினாள். அந்த அரக்கனின் இரத்தம் ஒரு துளி கீழே விழுந்தாலும் அதிலிருந்து ஆயிரக்கணக்கான தீமைகள் பிறக்கும் என்பதால் அவள் தன் அகோர ரூபத்தை எடுத்து அந்த இரத்தத்தை அருந்தினாள். இதன் கருத்து என்னவென்றால், வாழ்க்கையில் ஒரு தீமையை நீங்கள் அழிக்கும்போது அதை அரைகுறையாக விடக்கூடாது, அதன் வேரையே அறுக்க வேண்டும். ஒரு பெண்ணால் அன்பை பொழியவும் முடியும், அதே சமயம் அநீதி என்று வரும்போது அங்காளியாக மாறி அந்த அநீதியை வேரோடு கிள்ளி எறியவும் முடியும். உங்கள் குடும்பத்தையோ உங்கள் தார்மீக உரிமையையோ யாராவது பறிக்க முயன்றால் நீங்கள் மென்மையாக இருப்பதை விட்டுவிட்டு சக்தியாக மாறி போராட வேண்டும். இந்த மசானக் கொள்ளை நடக்கும்போது மக்கள் தானியங்களையும் பொருட்களையும் அள்ளி வீசுவார்கள். அது எதை குறிக்கிறது தெரியுமா? அம்மா, இதோ என் பேராசை, என் கோபம், என் பொறாமை, இவை அனைத்தையும் உன் பாதத்தில் கொள்ளையிட கொடுத்து விட்டேன், எனக்கு தூய்மையான மனதைத்தா என்று நாம் கேட்பதுதான் அதன் பொருள். அன்னை அந்த மயானத்தில் ஆடும் தாண்டவம் நமக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை. வாழ்க்கை என்பது நிரந்தரமானதல்ல, நீ செய்கிற தர்மம் மட்டுமே உன்னுடன் வரும் என்பதுதான் அந்த எச்சரிக்கை. மயானத்தில் சாம்பலாக போகும் இந்த உடலை வைத்துக்கொண்டு ஏன் இத்தனை பொய், ஏன் இத்தனை கபடம்? காஞ்சி காமாட்சியாக கண்களால் அருள்பவளே, அநீதி என்று வரும்போது மயானத்தில் நின்று அங்காளியாக நீதியை காக்கிறாள். ஆண்களும் பெண்களும் சமமாக நின்று ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து தர்மத்தின் வழியில் நடந்தால் அன்னை அங்காளியின் அருள் உங்கள் இல்லங்களில் என்றும் நிறைந்திருக்கும். அகங்காரம் எனும் அரக்கனை உங்கள் மனமயானத்தில் எரித்து விடுங்கள். அப்போதுதான் உண்மையான அமைதி பிறக்கும். முனிவர் கதையை முடித்தபோது அங்கே கூடியிருந்தவர்கள் மத்தியில் ஒரு நிசப்தம் நிலவியது. ஒவ்வொருவரும் தங்களுக்குள் இருந்த கோபத்தையும் கர்வத்தையும் அன்னையின் பாதத்தில் விட்டுவிட்டு செல்வது போன்ற ஒரு மனநிலையை பெற்றனர்.